வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட பிக் பாஸ் சீசனோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து 7 பேர் இருக்காங்க. ஸோ இதில் 50% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்ஸரியை வந்து பெனிஃபிட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அதில் பாதி பேர் வந்து நாமினேஷன்லேருந்து வெளியே போயிடுவாங்க. விச் மீன்ஸ் நாமினேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கே அவங்க இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. 50% கண்டிப்பாக நாமினேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நாமினேஷன் இதுக்கு வந்து வரணும் ப்ராசஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல் அப்படின்னு ஒன்று எல்லாருமே தகச்சு போய் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொன்னோடனே பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து செம ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் பிக் பாஸ் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே நீட் டு டிஃபெண்ட் தெம் செல்ஃப். நான் இந்த 7 பேரில் நான் பெஸ்ட் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணணும். இங்கே இருக்கிறதுக்கான காரணத்தை வந்து சொல்லணும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் அரோரா வந்து அவங்களோட இதை சொல்கிறாங்க. நான் தனியாக தான் இருந்தேன், நான் தனியாக தான் இருந்திருக்கேன், இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸை நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துஷார் வந்து நான் இப்போ தான் வந்து வளர்ந்து வர பையன், நான் இங்கே இருக்கிறதுலே எங்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கெயின் பண்ணி ஒரு நல்ல என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நான் இங்கே இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஷுபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு ரெக்கார்ட்னே சொல்லலாம், ஒரு மீனவ பேக்ரவுண்ட்லேருந்து பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வர்றதே வந்து பெரிய விஷயம் தான். இன்னும் எங்கள் ஊரில் என்ன நம்பலை, நான் உள்ளே போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் இங்கே இருந்து என்னை சார்ந்த மக்களுக்காக நான் இங்கே இருந்து நான் வந்து போராடி நான் வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன்ற மாதிரி அவங்க வந்து இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்கு டிசர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரம்யாவும் அவங்க சைடு சொல்கிறாங்க, லைக் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து தனியாக தான் வளர்ந்தேன், நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட இதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட சைடு வந்து நான் நல்லா இருந்தேன், அப்புறம் அடி வாங்கினேன், திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கு நான் வந்து திரும்ப எழுந்து ஓடிட்டுருக்கேன், அதனால் கண்டிப்பாக இந்த மேடை எனக்கு தேவை, நான் இங்கே இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீன் அண்ட் தென் காந்தி சார் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். விச் மீன்ஸ் நான் நாமினேஷன் ப்ராசஸில் என் பேரை சொல்கிறதுக்காக நான் அனுமதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து 2 பேரும் சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேர் 5லேருந்து 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்கள வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்டில் அவங்க போயிட்டாங்க. இன்னும் இந்த 5 பேரில் 2 பேர் வந்து இப்போ அந்த நாமினேஷன் செலக்ட் பண்ணுற லிஸ்ட்டுக்கு வந்து போகணும். அதை டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லைக் அரோரா, அதுக்கப்புறம் துஷார், ரம்யா அண்ட் தென் ஷுபி, இவங்க 4 பேரும் வந்து வினோத், இவங்க 5 பேரும் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. நான் வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் லெஸ் டிசர்வ்டுன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் கைத்தட்டி அவங்கள வந்து பாராட்டுறாங்க, எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நாமினேஷன் செலக்ட் பண்ணுற லிஸ்ட்டில் வந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அதர் கண்டஸ்டன்ஸ் அவங்கள நாமினேட் பண்ணலாம். ஸோ இன்னும் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நாமினேஷன் செலக்ட் பண்ணுற அந்த நேமுக்கு லிஸ்ட்டுக்கு போகணும்ல. ஸோ வினோத் வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. நான் வந்து ஓகே, நான் ஒரு 30 படத்துக்கு பாட்டு பாடிட்டேன், விஜய் டிவிலையும் நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேருக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ அது கிடைக்கட்டும், அதனால் அவங்க இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் நாமினேஷன் அந்த செலக்ட் பண்ணுற அந்த லிஸ்ட்டில் என் பேரையும் எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நாமினேஷனில் இருந்து எஸ்கேப் ஆன அந்த 3 பேர், அதாவது அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு யார் யாருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஷுபி, ரம்யா அண்ட் தென் துஷார். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராலையும் நாமினேட் பண்ண முடியாது. நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து அவங்கள யாரையும் சூஸ் பண்ண முடியாது. எஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ இந்த ட்விஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பு இருந்தது. ஸோ அப்போது ஒரு சம்பவம் நடந்தது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.